தமிழ் இதழியலின் முன்னோடி சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாளில் அவர் ஆற்றிய நற்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், எளிய மக்களுக்கு உலக நடப்புகளை கொண்டு சென்று தமிழ் இதழியலின் முன்னோடிகளில் ஒருவராக விளங்கியவரும் கழக ஆட்சியில் சட்டப்பேரவை தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்து அளப்பரிய சேவை புரிந்தவருமான சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாளில் அவர் ஆற்றிய நற்பணிகளை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா, சமத்துவ மக்கள் கழக தலைவர் எர்ணாவூர் நாராயணன், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வந்தியத்தேவன், தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் மரியாதை செலுத்தினர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள தினத்தந்தி மற்றும் மாலை மலர் அலுவலகங்களில் திருவுருவப் படம் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. தினத்தந்தி, மாலை மலர் மற்றும் ஹலோ FM ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தினத்தந்தி அலுவலகத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சீபா ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு தினத்தந்தி, மாலை மலர், ஹலோ FM, AMN TV ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை தினத்தந்தி அலுவலகத்தில் திருவுருவப்படம் பல வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. தினத்தந்தி, தந்தி தொலைக்காட்சி, AMN நெட்வொர்க் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.